நாளை முதல் பெட்ரோல் பங்குகளில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை வாங்க முடியாது என்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் பணப்பரிமாற்றத்தை தவிர்த்து மின்னணு பணப்பரிமாற்றத்திற்கு மாற வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருக்கும் நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு ஹைதர் அலி தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஹைதர் அலி, இந்த அறிவிப்பு எதற்காக? நாங்கள் பணமில்லா வர்த்தகம் பிரதமர் அறிவித்ததிலிருந்து எங்களுடைய அனைத்து விற்பனை நிலையங்களிலும் கார்டு வாயிலாக விற்பனை செய்வது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு முதல் 60 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது அதிகமாக வேண்டும் என்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு 0.7 விழுக்காடு பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய திட்டத்தை அறிவித்தது. இந்த இவ்வாறு இருக்கையில் எங்கள் கணக்கில் பிடிக்கப்பட்ட இந்த பணம் வாடிக்கையாளர்களுக்கு உடனே திருப்ப செலுத்தப்படுகின்றது வங்கிகளின் மூலம். ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் இதுவரை எங்களுக்கு அந்த பணங்களை திரும்ப செலுத்தவில்லை. மேலும் எங்களுடைய கணக்குகளில் வரவு வைப்பதை கடந்த காலங்களிலே மறுதினமே எங்களுடைய கணக்குகளிலே வரவு செய்கின்ற பணம். ஆனால் தற்போது 3 முதல் 4 நாட்கள் வரவு வைக்கப்படுகிறது. சரியான விவரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவ்வளவு துயரங்களுக்கு இடையும் நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணிக்காக சேவையாற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று தினம் அனைத்து வங்கிகளும், குறிப்பாக HDFC வங்கி தனது கடிதம் மூலமாக தெரிவித்தது, இன்று நள்ளிரவு முதல் நாங்கள் பண பரிவர்த்தனை செய்கின்ற அதற்கு 0.25% முதல் 1% வரையான பணத்தினை கணக்கில் பிடித்துக் கொள்ளும் என்று கூறியிருக்கின்றது. இது எங்களுடைய விளிம்பு தொகையிலே 50 விழுக்காடுகள் இந்த கமிஷன் தொகையாக. ஆகையால் எங்களால் தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் நாங்கள் பணமில்லா வர்த்தகத்திலே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் நாங்கள் வியாபாரம் செய்வதில்லை என்றும் தெரிவிக்கின்றோம். திரு ஹைதர் அலி, நாடு முழுவதும் பெரும் பணம் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இன்னும் அது தீர்ந்தபாடில்லை. இந்த சமயத்தில் பொதுமக்கள் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்திய பொருட்கள் வாங்குவது, விற்பது, பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். பொதுமக்களுடைய சிரமத்தை ஏன் நீங்கள் கவனிக்காமல் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள் திரு ஹைதர் அலி? ஐயா, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய விளிம்பு தொகை மார்ஜின் என்று அழைக்கப்படுகிற வியாபாரம் 1.5% தான் ஒரு லிட்டருக்கு நாங்கள் பெற்று வருகின்றோம். இதில் 1% நாங்கள் வங்கிகளுக்கு கமிஷனாக கொடுத்து விட்டால் நாங்கள் வியாபாரத்தை எப்படி நடத்த முடியும்? இதை எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஆலோசித்து எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் குறிப்பிட்ட வரம்பிற்குள் தான் எங்களுடைய வியாபாரத்தினுடைய விளிம்பு தொகை இருக்கின்றது. அதில் 50% எடுத்துக்கொள்கிறோம் என்று திடீரென்று அறிவித்தால் நாங்கள் வியாபாரத்தை எப்படி நாங்கள் நடத்துவது? திரு ஹைதர் அலி, இப்படி நீங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது நிச்சயம் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரத்தக்க ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களிடம் இதற்கு முன்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? இல்ல, வங்கிகள் திடீரென்று அறிவித்திருக்கின்றன. நாங்கள் எண்ணெய் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் சரியான பதில் இதுவரை அவர்களிடம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தீர்வு எட்டப்பட்டதோ எட்டப்படவில்லையோ, அதற்கு பிறகாக நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே திரு ஹைதர் அலி? ஐயா, நாங்கள் இன்று நள்ளிரவு முதல் விற்பனை செய்கின்ற விற்பனைக்கு எங்களுடைய கமிஷன் பிடித்த வங்கிகள் தங்களுடைய எடுத்துக்கொள்ளுமே, நாங்கள் யாரிடம் திரும்ப பெறுவது? திரு ஹைதர் அலி, இப்பொழுது பொதுமக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு சம்பவமாகத்தான் பார்க்கப்படும். தற்பொழுது நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எடுத்து முடிவு எட்டப்படாமலே ஒரு அறிவிப்பை வெளியிடுவது ஒரு பொதுமக்கள் மேல் உள்ளன ஒரு பொறுப்பை உங்களிடம். தொடர்ந்து பேசலாம். திரு ஹைதர் அலியின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நமது தலைமைச் செய்தியாளர் திரு மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், மத்திய அரசு இதில் எவ்வாறு அணுக இருக்கிறது? மகாலிங்கம். வசந்த், ஏற்கனவே தற்பொழுது திடீரென வங்கிகள் 1% பணத்தை தாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருப்பதால் வேறு வழி இல்லாமல் தாங்கள் இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட நேர்ந்தது என்று தற்போது பேசிய பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கத்தினை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. உடனடியாக இந்த விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவித்து வரும் மத்திய அரசாங்கத்திற்கு தற்பொழுது இந்த பெட்ரோல்
பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கத்தினுடைய அறிவிப்பு தலைகீழான ஒரு அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே உடனடியாக இது குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக திடீரென வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என பரவலான பேச்சு இருக்கிறது. இருந்த போதிலும் இதற்கு பின்னணியும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் விளிம்பு தொகை உயர்வு குறித்து பெட்ரோல் பங்க் மகாலிங்கம் தொடர்ந்து பேசலாம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு ஹைதர் அலி தற்போது இணைப்பிலே இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஹைதர் அலி, இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக நிச்சயமாக இது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கும். இதனை ஏன் நீங்கள் முன்கூட்டியே இதற்காக ஏதேனும் முன்னேற்பாடு செய்யவில்லை? எதற்காக இப்படி ஒரு திடீர் அறிவிப்பு திரு ஹைதர் அலி? இல்ல, வங்கிகள் இன்றைய தினம்தான், நேற்று இரவு தான் வங்கிகள் அறிவிப்பு செய்திருக்கின்றன. வங்கி நேற்று இரவு கடிதம் கொடுத்திருக்கின்றது. ஏனென்றால் அனைத்து விற்பனை நிலையங்களும் HDFC வங்கியில் டைப் செய்திருக்கின்றன. அதனால் அனைத்து எண்ணெய் நிறுவனங்களிலும் HDFC உடைய மிஷின் கையாளப்படுகின்றது. அந்த வங்கி தான் முதலில் இவ்வாறு அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இது அவர்கள் தான் இந்த அறிவிப்பு செய்வதற்கு முன் இதற்கான ஆலோசனைகளை செய்திருக்க வேண்டும், அல்லது நாங்கள் இப்படி செய்ய போகின்றோம் என்று கேட்டிருக்க வேண்டும். எந்த காலக்கெடுவும் கொடுக்காமல் நேற்று இரவு அறிவித்து இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்படும் சொல்லும் போது, ஒரு லிட்டர் இன்று 70 ரூபாய் பெட்ரோல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு கிடைக்கின்ற கமிஷனில் 60 பைசா வங்கிகளுக்கு கமிஷனாக போய் இருக்கிறது. இது எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட எங்களுடைய ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற விளிம்பு கிட்டத்தட்ட 40 முதல் 50 விழுக்காடுகள், அதாவது பெட்ரோலுக்கு என்றால் 40 விழுக்காடுகள், டீசல் 50 விழுக்காடுகள் எங்களுடைய கமிஷன் தொகை, விளிம்பு தொகை இதில் காணாமல் போய்விடும். திரு ஹைதர் அலி, நீங்க எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்க முன் வச்சீங்க திரு ஹைதர் அலி? எண்ணெய் நிறுவனங்களும் எங்களுடைய அகில இந்திய சங்கம், CIPD என்று அழைக்கப்படுகின்ற அகில இந்திய சங்கம் கடிதம் கொடுத்திருக்கின்றது. எங்களுடைய தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் தொடர்ந்து இயங்க முடியாது என்ற கடிதத்தை நேற்று இரவே மின்னஞ்சல் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இதுவரை எண்ணெய் நிறுவனங்கள் எந்த பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வாடிக்கையாளருக்கு எண்ணெய் நிறுவனங்கள் 0.75 விழுக்காடுகள் திரும்ப செலுத்தி கொடுக்கின்ற பணத்தினை எங்களுக்கு இன்னும் திரும்ப கொடுக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் வங்கிகள் உடனே பிடித்தம் செய்து வாடிக்கையாளர் கணக்கிலே வரவு வைக்கப்படுகின்றது. எங்களுக்கு சேர வேண்டிய தொகை 24 மணி நேரத்தில் கிடைத்து வந்த தொகை இப்பொழுது 3 நாட்கள் 4 நாட்கள் அதுவும் பிரிக்கின்றார்கள். கடந்த 9ஆம் தேதி முதல் இன்று வரை எங்களுக்கான கணக்கு வைக்கப்படுகின்ற தொகைக்கு சரியான கணக்கு வங்கிகள் வழங்கவில்லை. நாங்கள் பலமுறை HDFC வங்கியை தான் நாங்கள் குறைகின்றோம். அவர்கள் பலமுறை அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் எங்களுடைய குறையை தீர்ப்பவர்களாக இல்லை. அது இவ்வளவு இடையில் நாங்கள் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நாங்கள் பணமில்லா வர்த்தகத்தை நாங்கள் இந்த கார்டு வாயிலாக செய்கிறோம். ஆனால் இப்பொழுது 1% என்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. எங்களால் வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியும். எங்களுடைய விளிம்பு தொகை முழுவதும் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆகையால் தான் இந்த இயலாத நாங்கள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். திரு ஹைதர் அலி, பெட்ரோலிய முகவர்கள் சங்கம், உங்களுடைய ஒரு சங்கம் இருக்கிறது. இது தவிர ஏனைய மற்ற சங்கங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றன? இது உங்கள் சங்கம் மட்டுமே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பா, அல்ல அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஒருமித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா இது? இல்ல, இது அதாவது பெட்ரோலிய பொருட்களுக்கு ஏற்கனவே மெர்ச்சன்ட் லைசன்ஸ்ல இந்த அதாவது ஸ்வீப்பிங் மிஷின் அனைத்து மெர்ச்சன்ட்டும் 1.5 விழுக்காடுகள் கமிஷனாக பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது வழக்கமான ஒன்று. இதில் பெட்ரோலியத்துறையை மட்டும் அவர்கள் கமிஷன் மிகவும் குறைவாக இருப்பதால் அவருடைய கணக்கு முழுவதுமே வரவு வைக்கப்படும். இதுதான் கடந்த காலத்தினுடைய நடைமுறை. இப்பொழுது நீங்கள் ஒரு ஜவுளி நிறுவனத்திலே போய் ஜவுளி எடுத்தீர்களானால் 100 ரூபாய்க்கு எடுத்தால் 100 ரூபாய் உங்களுடைய கணக்கிலே பற்று வைக்கப்படும். 98 ரூபாய் அந்த ஜவுளி உரிமையாளர் கணக்கிலே வரவு வைக்கப்படும். 1 ரூபாய் 50 பைசா எடுத்துக்கொள்ளும். ஆனால் பெட்ரோலிய வியாபாரத்திலே கடந்த காலத்திலே இது போன்ற நடைமுறை இல்லை. எங்களுக்கு அது விதிவிலக்காக இருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் குறைந்த லாப வரம்பிலே நாங்கள் இயக்குவதால் எங்களால் கிராஸ் ப்ராஃபிட் என்று அழைக்கப்படுகின்ற கிராஸ் ப்ராஃபிட்டே 2.5% உள்ளாகத்தான் இருக்கின்றது. 1.5% தான் எங்களுடைய நெட் ப்ராஃபிட். எல்லா செலவுகளும் போக 1.1 1.5% தான் எங்களுடைய நெட் ப்ராஃபிட். இது 1% அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் நாங்கள் எப்படி வியாபாரம் செய்வது? நீங்கள் தான் இல்ல, நீங்க இப்போ எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட கோரிக்கை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க தரப்புல இருந்து இன்னும் பதிலே வரல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறாம இப்படி ஒரு அறிவிப்பை நீங்க வெளியிட்டது பொறுப்பாவே இல்லையே? இது ஐயா, நாங்கள் இது
இவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடி எங்களிடமோ இல்லை எண்ணெய் நிறுவனங்களிடமோ அவர்கள் ஆலோசித்து இருந்தால்தான் இது பேச்சுவார்த்தைக்கு நாம ஒரு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. இனிமே கூட நீங்க முயற்சி செஞ்சிருக்கலாமே. இரவோடு இரவாக அறிவிக்கின்றார்கள், நேற்று இரவு அறிவிக்கின்றார்கள், இன்று இரவு முதல் உங்கள் கணக்கில் பிடித்துக் கொள்ளப்படும் சொல்கின்றார்கள். திரு ஹைதர் அலி, இன்னும் ஒரு நாள் கூட நிறைவடையவில்லை. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இன்னும் ஒரு நாள் கூட நிறைவடையவில்லை. நீங்களும் உங்க சைடுல இருந்து கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. பேச்சுவார்த்தை நிறைவு பெறாத பட்சத்துல எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்கீங்க திரு ஹைதர் அலி? ஐயா, எங்களுடைய நீங்கள் நன்றாக உணர வேண்டும், எங்களுடைய வியாபாரத்தை போன்ற லாப விகிதம் எங்களிடம் இல்லை. பல வியாபாரங்களிலே 30 முதல் 40% இடைவெளி இருக்கின்றது, அவர்களுக்கு தொகை இருக்கின்றது. நாங்கள் 1.5% விளிம்பு தொகைக்குள் நாங்கள் வியாபாரம் செய்து வருகின்றோம். அதில் ஒரு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று திடீரென்று சொன்னால் நாங்கள் எப்படி வியாபாரம் செய்வது? திரு ஹைதர் அலி, நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒருவேளை எண்ணெய் நிறுவனங்கள் உடன்பட்டா உங்களோட வந்தா தற்காலிகமா இந்த முடிவை வந்து நீங்க நிறுத்தி வச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிச்சயமாக மறு பரிசீலனை எங்களுடைய தலைவர்கள் செய்வார்கள்.